சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனலில் மறக்காதீங்க, தமிழ் கிரேக்கு. சரி வாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. சூப்பராக இந்த குளிர் பயங்கரமாக இருக்குது. இந்த குளிருக்கு என்ன செய்ய அப்படின்னு யோசித்தோம். பெப்பர் சிக்கன் சும்மா காரமாக, பெப்பரும் நல்லது, சிக்கனும் இந்த குளிருக்கு சூப்பராக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி வாங்க சிக்கனை இது நம்ம போட்டுக்கலாம். பெப்பர் சிக்கனு செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் சைடும் மழை பெஞ்சாலும் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். சிம்பிளாக செஞ்சிடலாங்க. சிம்பிளாக வைங்க, 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சரி வாங்க பார்க்கலாம் சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க வச்சாச்சு, கடாயை வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்க சிக்கனு நான் 1 கிலோ எடுத்துருக்குறேன். 1 கிலோ சிக்கன். இப்போ இந்த அளவில் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு, அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா நிறையா எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் வணக்கணும். சூப்பராக இருக்கும் மக்களே. இந்த பெப்பர் சிக்கன் சூப்பராக நல்லா ருசியாக இருக்கும். நல்லா வணங்கிட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கணும். சிம்பிள் மக்களை, சிம்பிளாக செஞ்சிடலாம். டக்குன்னு சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ சிக்கனை போட்டுக்கணும். பச்சை வாடை போயாச்சு. சிக்கனை போட்டுக்கணும். இது மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றக்கூடாது மக்களே. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு, நீங்கள் எவ்வளோவுக்கு செய்கிறீங்களோ அவ்வளோக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வேகட்டும் மக்களே, சீக்கிரமாக வந்துடும். வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும், பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெந்துருச்சுங்க, 3/4 வெந்துருச்சு. வாருங்க, தண்ணி இல்லை பார்த்தீங்களா. கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. இதுக்கு இதிலே வந்தாப்பா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டயத்தில் கொஞ்சம் சிக்கன் மசாலா நம்ம வீட்டில் செஞ்சது. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரைவாசி காரம் மட்டும் போடணும். ஒரு அரைவாசி காரத்துக்கு தான் சிக்கன் தூள் நம்ம போடணும். மேற்கொண்டு வந்து மிளகு தூள் தான் போடணும். சரிங்களா? இது நல்லா வணக்கணும். உங்களுக்கு சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு காட்டுறேன்.
இன்னும் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். மூடி வச்சிடலாம். லைட் இந்த டயத்தில் பெப்பரு 2 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. 2 ஸ்பூன் பெப்பர் எடுத்துருக்குறேன். ரொம்ப காரசாரமாக நல்லா இருக்கும். நாங்களே காரம் 2 ஸ்பூன் போட்டுருக்குறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, தப்பு இல்லை. பெப்பர் வந்து ரொம்ப நல்லது தான், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சரி, இப்போ கலரலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூக்கிக்கிறாங்க. அவ்வளோ பெப்பர் சிக்கன் சூப்பர். ஒரு பெப்பர் பிடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போடலாம், நிறையா போடலாம், தப்பு இல்லை, சூப்பராக இருக்கும். சரி, இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பெப்பர் சிக்கன் ரெடிங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காதீங்க. தமிழ் க்ரீக்கு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை என்கரேஜ் பண்ணி கொடுங்க. அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி அண்ட் பாய்.